ஒரு சின்ன பொண்ணு பார்க்க அப்படியே பச்சை குழந்தை மாதிரி இருக்கா. ஆனா அவளோட பெத்த அப்பா அம்மாவே அவளை சமைக்கிற ஓவனுக்குள்ள வச்சு எரிக்க பாக்குறாங்க. என்னடா சொல்ற, பெத்தவங்களே இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா யாரெல்லாம் அவளை பார்த்து பரிதாபப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க, இல்ல கொல்லப்படுவாங்க. இது ஒரு சாதாரண குழந்தையா இல்ல உருமாறி வந்த சைத்தான் குழந்தையா? கிளைமேக்ஸ்ல இவளோட உண்மையான முகம் தெரியும் போது நம்மளுக்கே பயங்கரமான ஷாக்கா இருக்கும். இந்த குழந்தை அப்படி என்னதான் பண்ணா, அவகிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிப்பாளா இல்லையா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேஸ் 39 கொடூரமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோஸை பாக்குறதுல 90% பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்ப டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரா படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எமிலின்னு ஒரு சைல்டு சர்வீஸ் சோஷியல் ஒர்க்கரை காமிக்கிறாங்க. அவளோட வேலை என்னன்னா ஆபத்துல இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்துறது. இப்பவே அவ கையில 38 ஆக்டிவ் கேசஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஒரு மீட்டிங்ல ஜேவியர்னு ஒரு அப்பா அவன் பையனை போட்டு அடிக்கிறான். ஆனா எமிலி ரொம்ப நிதானமா புரிய வைக்கிறான். நீங்க தெரிஞ்சலனா உங்க பையனோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும்னு ஸ்ட்ரிக்டா அட்வைஸ் பண்றான். ஆனா அந்த பையனோட அப்பாவுக்கு அது பெருசா மண்டையில ஏறல. ரொம்ப திமிராவே அங்க பிஹேவ் பண்றான். இந்த ஆரம்பத்திலேயே எமிலியோட ஜாப் எவ்வளவு டஃப்ன்றது நமக்கு தெளிவா புரியுது. எவ்வளவோ கேஸை பார்த்து அவளுக்கு அடுத்ததா வரப்போகிறது தான் அவளோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுது. இப்போதைக்கு எமிலிக்கு தெரியாது தான் சந்திக்க போற 39வது கேஸ் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்னு. வாங்க இப்போ நம்ம 39வது கேஸ் யாருன்னு பார்க்கலாம். ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் எமிலிக்கு பர்சனல் லைஃப்னு எதுவுமே கிடையாது. செம போரிங் லைஃப் தான். அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா டவ். இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். ரெண்டு பேரும் ஒரு பார்ல மீட் பண்ணி பேசும்போது கூட எமிலி மனசுல அப்பவும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட சோகமான முகம் தான் ஓடிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன், ஆனா என் லைஃப் என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்றா. எமிலி ரொம்ப கைண்ட்னஸ் பர்சன். ஆனா இந்த ஓவர் கைண்ட்னஸ் தான் அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா வந்து முடிய போகுது. அடுத்ததா எமிலி கைக்கு வருது அந்த 39வது கேஸ். அந்த ஃபேமிலி பேரு தான் சுலைவான் ஃபேமிலி. லிலித் சுலைவான். செல்லம்மா லில்லின்னு கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைய பத்தி தான் இப்ப விசாரணை. எமிலி அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க ஏதோ ஒரு பேட் வைப் இருக்கிறத அவளால உணர முடியுது. அம்மா மார்கரெட் வெளியே பார்க்க ரொம்ப பொலைட்டா இருந்தாலும் கண்ணுல ஒரு பெரிய பயம் தெரியுது. இந்த பொண்ணோட அப்பா எட்வர்ட் ரூமை விட்டு வெளியே வராமலே பேசுறான். இதுவே எமிலிக்கு அந்த ஃபேமிலி மேல ஒரு டவுட் வருது. எமிலி லில்லி ஸ்கூல்ல சரியா படிக்கல, அவகிட்ட சில அறிகுறிகள் தெரியுதுன்னு பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பேரண்ட்ஸ் ஒரு ரோபோட் மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அவங்க பேச்சுல எந்த உண்மையும் இல்ல. இந்த வீடு நார்மலான வீடே இல்ல, இங்க ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்குன்னு எமிலிக்கு தோணுது. லில்லியோட முகத்தை பார்க்கும்போது அவ ஏதோ சொல்ல துடிக்கிற மாதிரி எமிலிக்கு ஒரு ஃபீல் வருது. ஆபீஸுக்கு திரும்பின எமிலி தான் சூப்பர்வைசர் வெயின் கிட்ட அந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்றான். ஆனா அந்த சூப்பர்வைசர் வெயின் ஒரு அதிகாரி மாதிரி என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை காட்டு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றாரு. அங்க பிசிக்கல் அபியூஸ் இல்ல, உடம்புல காயங்கள் இல்ல, அப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்னு கேக்குறாரு. எமிலிக்கு மனசு கேட்கல. அங்க ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். அந்த குழந்தைய காப்பாத்தணும்னா எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்னு எமிலி ரொம்ப தீவிரமா யோசிக்கிறான். ஆனா சிஸ்டம் வெறும் உணர்ச்சிகளை நம்பாது, பேப்பர் ப்ரூஃப் தான் கேட்கும்னு அவளுக்கு நல்லா தெரியும். முதல் முறையா எமிலி ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றான். ஆனா அவ இதோட விடுறதா இல்ல. இன்னும் ஆழமா லில்லிய பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எமிலி லில்லியோட ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ எடுத்து டீப்பா செக் பண்ணி பாக்குறான். முன்னாடி ஏ கிரேட் எடுத்த பொண்ணு இப்போ திடீர்னு டி கிரேடுக்கு கீழே போயிருக்கா. இது ஆச்சரியம் தான். கிளாஸ்ல எப்பவுமே லில்லி தூங்கிட்டே இருக்கா. வீட்டுல அவளுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னு எமிலிக்கு டவுட். மறுபடியும் பேரண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஃபேக்கா கேரிங் காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. நாங்க எங்க பொண்ணை ரொம்ப லவ் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஆக்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. எமிலிக்கு அந்த ஆக்டிங் எல்லாம் பார்த்த உடனே இது ஏதோ ஒரு பெரிய நாடகம்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. வெளியே அபியூஸ் தெரியலனாலும் அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான டார்ச்சர் இருக்கிறது அவளுக்கு புரியுது. கடைசியா எமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி லில்லி கிட்ட மட்டும் தனியா பேசணும்னு பர்மிஷன் வாங்குறாங்க. லில்லி இப்போ எமிலி கிட்ட என்ன சொல்ல போறா, அதுதான் கதையோட அடுத்த பெரிய ட்விஸ்ட். லில்லி முதல்ல பேசவே ரொம்ப தயங்குறா. ஆனா எமிலி ஒரு அக்கா மாதிரி பேசி அவளை கூல் பண்றா. மெதுவா லில்லியோட நம்பிக்கையை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் லில்லி மெதுவா உடைச்சு பேச ஆரம்பிக்கிறா. என்னோட அப்பா அம்மா என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி லில்லி அழ ஆரம்பிக்கிறா. எமிலி சமாதானம் பண்ண முயற்சிக்கும் போது லில்லி சொன்ன அந்த ஒரு வரி எமிலிய அதிர வைக்குது. அவங்க அந்த பேஸ்மெண்ட்ல போய் என்ன அப்படியே நரகத்துக்கு அனுப்பணும்னு பிளான் பண்றாங்கன்னு சொல்றா. இதை கேட்டதும் எமிலிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பெத்தவங்களே தான் குழந்தைய இப்படி கொல்ல பிளான் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப எமிலிக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிருச்சு. இந்த குழந்தை அங்க இருந்தா கண்டிப்பா செத்துரும். எமிலி இந்த விஷயத்த மேலதிகாரி கிட்ட சொன்னாலும் அவங்க ஆதாரமே இல்லாம
எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கடுப்பான எமிலி நேரா தன்னோட ஃப்ரெண்டு மைக்க போய் பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு உயிருக்கு ஆபத்துல இருக்கா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுன்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறான். ஆனா மைக் கூட ஆதாரம் இல்லாம நான் லீகலா மூவ் பண்ண முடியாது எமிலின்னு கையை விரிச்சிட்டாரு. மைக் ரொம்ப அமைதியா ஏதாவது ஒரு கிரைம் ப்ரூஃப் கொண்டு வா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்போ எமிலிக்கு இன்னும் பிரஷர் அதிகமாகுது. லில்லியை காப்பாத்த அவளுக்கு வேற வழியே தெரியல. எமிலிக்குள்ள ஒரு போராட்டமே நடக்குது. சட்டப்படி போறதா இல்ல அவ இஷ்டப்படி போறதான்னு. ஆனா அவ லில்லிய மட்டும் அங்க சாக விடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கா. ஒரு நாள் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல எமிலி லில்லிய ரகசியமா சந்திக்கிறா. அவளுக்கு தைரியத்தையும் கொடுக்கறா. நான் உன்னை மறக்கல, உன்னை கண்டிப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு லில்லிக்கு ப்ராமிஸ் பண்றா. அப்போ லில்லி ஒரு ஸ்கேரியான லைன் சொல்றா, நான் காணாம போயிட்டா நீ என்னை தேடி வருவியான்னு. இந்த வரி எமிலிய உள்ளுக்குள்ள ரொம்ப கலங்க வைக்குது. அந்த பொண்ணு எவ்வளவு பயத்துல இருக்கான்னு புரியுது. உடனே எமிலி தான் வீட்டு போன் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி லில்லி கிட்ட ரகசியமா கொடுக்கறா. எப்போ பயமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் வந்துருவேன்னு சொல்லி தைரியம் சொல்றான். இந்த சின்ன ஹெல்ப் தான் பின்னாடி நடக்க போற எல்லா விபரீதத்துக்கும் ஒரு கேட் மாதிரி அமைய போகுது. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே லில்லி மேல ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா அதுதான் டிராப். எமிலி அந்த பொண்ணுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான்னு இங்க நமக்கு புரியுது. மறுநாள் நடுராத்திரி எமிலி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ வீட்டு லேண்ட்லைன் போன் அடிக்குது. எமிலி பதறி போய் போன் எடுத்தா அங்க லில்லியோட வாய்ஸ் ரொம்ப வீக்கா பயந்து போய் கேக்குது. அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி லில்லி கதறா. சடனா லைன் கட் ஆகுது. லில்லி ஏதோ ஆபத்துல இருக்கான்னு எமிலிக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே எமிலி மைக்கு கால் பண்ணி இப்பவே அந்த சுலைவான் வீட்டுக்கு போகணும்னு ஆர்டர் போடுறா. இப்ப ரெண்டு பேரும் காரை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல அந்த சுலைவான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த வீட்டுக்கு போய் சேரும்போது அங்க இருக்கிற அமைதி அவங்களுக்கு இன்னும் பயத்தை தருது. எமிலியும் மைக்கும் கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது சமையல் கட்டுல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்த்தா எமிலிக்கு அப்படியே பயங்கரமான ஷாக். லில்லிய பெத்தவங்களே அவளை தூக்கி ஒரு ஓவனுக்குள்ள வச்சு உயிரோட எரிக்க பாக்குறாங்க. லில்லி உள்ள தப்பிக்க முடியாம கத்திட்டு இருக்கா. அவளோட கத்தலே ரொம்ப கோரமா இருக்கு. மைக் அந்த அப்பாவை தள்ளிவிட எமிலி டக்குன்னு ஓவன் கதவை திறந்து லில்லிய வெளியே இழுக்கிறா. உடனே போலீஸ் வந்து லில்லியோட பேரண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்போ எமிலிக்கு ஒரு நிம்மதி. நாம நினைச்சது சரிதான், இந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சைக்கோங்கன்னு. ஆனா லில்லி தான் இப்ப சேஃபா இருக்கான்னு எமிலி மனசு ஆஸ்வாசப்படுது. இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கேஸ் நேரா கோர்ட்டுக்கு விசாரிக்க வருது. ஜட்ஜ் அந்த பேரண்ட்ஸை பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க அவங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பிஹேவியர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கதால அவங்கள ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண அனுப்புறாங்க. இந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே மென்டலி ஸ்டேபிளா இல்லன்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. எமிலிக்கு அவங்க மேல சம கோபம். ஒரு குழந்தையா இப்படி பண்ணுவாங்கன்னு டென்ஷன் ஆகுறா. லில்லியை இப்போதைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு எல்லாரும் பிளான் பண்றாங்க. ஆனா அந்த பேரண்ட்ஸ் முகத்துல இருக்கிற பயம் லில்லிய பார்த்தா இல்ல வேற ஏதோ ஒன்னு பார்த்தா மாதிரி இருக்கு. லில்லி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. எமிலி தான் கூடவே இருக்கா. லில்லி எமிலிய பார்த்து இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சுன்னு அழுதுட்டு இருக்கா. எமிலி அவளுக்கு சமாதானம் சொல்லி இது உன் தப்பு இல்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றா. இந்த டைம்ல தான் எமிலிக்கும் லில்லிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பாண்ட் உருவாகுது. லில்லியோட ஒவ்வொரு பேச்சும் எமிலி மனச ரொம்ப உருக்குற மாதிரி இருக்கு. ஆனா லில்லியோட கண்ணுல இருக்கிற அந்த ரகசிய பார்வை எமிலிக்கு அப்போ தெரியல. லில்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற டைம் வருது. அடுத்ததா அவ எங்க போவான்னு தான் கேள்வி. சைல்ட் கேர் சென்டருக்கு அவளை அனுப்ப எமிலி பிளான் பண்ணும்போது லில்லி ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கறா. நான் ஏன் உன் கூடவே இருக்க கூடாது எமிலின்னு லில்லி கேட்க எமிலி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறா. எமிலி சொல்றா, நான் ஒரு சிங்கிள் உமன், என்னோட ஒர்க்கிங் டைமிங் ரொம்ப டைட்டு, நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா லில்லி விடாம நீ ட்ரை பண்ணி பாரு, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு எமோஷனலா சொல்றா. எமிலிக்கு அந்த பொண்ணை மறுபடியும் ஒரு அனாதை இல்லத்துக்கு அனுப்ப மனசே வரல. கடைசியா லில்லியோட அந்த பாவமான முகத்தை பார்த்து எமிலி ஓகே சொல்லலான்னு நினைக்கிறா. இது எமிலி எடுக்க போற மிகச்சிறந்த முடிவா இல்ல மிக மோசமான முடிவான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். சிஸ்டத்துல எவ்வளவோ ரூல்ஸ் இருந்தாலும் எமிலி லில்லியை தத்தெடுக்க ரொம்ப பிடிவாதமா இருக்கா. கடைசியா சில கண்டிஷன்களோட லில்லிய எமிலி வீட்டுக்கே கூட்டிட்டு போக பர்மிஷன் கிடைக்குது. எமிலி ரொம்ப சந்தோஷமா லில்லிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. இந்த குழந்தைய நான் ஒரு பிரின்சஸ் மாதிரி பாத்துப்பேன்னு எமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றா. ஆனா மைக்குக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீ அவசரப்படுற எமிலின்னு எச்சரிக்கை பண்றான். எமிலி அதெல்லாம் காதலியே வாங்காம லில்லிய கூட்டிட்டு தான் வீட்டுக்குள்ள நுழைறா. எமிலிக்கு இது ஒரு புதிய ஆரம்பம் மாதிரி தெரியுது. ஆனா இது ஒரு அழிவோட ஆரம்பம்னு அவளுக்கு தெரியல. லில்லி இப்போ எமிலி வீட்டுக்குள்ள செட்டில் ஆகுறா. ஆட்டம் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. எமிலி வீட்டுக்கு வந்த லில்லி அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கூர்மையா கவனிக்கிறா. எமிலி லில்லிக்குன்னு ஒரு தனி ரூம் ரெடி பண்ணி அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கா. நைட்டு லில்லிய பெட்ரூம்ல படுக்க வச்சு எமிலி ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கிறா. லில்லி தேங்க்ஸ் எமிலி, நீ மட்டும் இல்லனா நான் செத்துருப்பேன்னு சொல்லி எமிலிய கட்டிப்பிடிக்கிறா. எமிலிக்கு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்குது. ஒரு உயிரை காப்பாத்திருக்கோன்னு பெருமையா நினைக்கிறான். மறுநாள் காலையில ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கிறாங்க. பாக்குற நமக்கே அப்பாடா லில்லிக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு தான் தோணும். ஆனா லில்லி எமிலி இல்லாத டைம்ல அந்த வீட்டையே ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த நிம்மதி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. எமிலி லில்லிய ஒரு நார்மல் குழந்தையா மாத்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றா. லில்லிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டு கூடவே ஒரு குரூப் தெரப்பி செக்ஷனுக்கும் கூட்டிட்டு போறா. அங்க மத்த பசங்களோட லில்லி எப்படி பழகுறான்னு எமிலி ரொம்ப கூர்மையா வாட்ச் பண்றா. ஆனா லில்லி மத்த பசங்க கிட்ட ரொம்ப அமைதியா டீசென்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா சில நேரங்கள்ல லில்லி மத்த பசங்களை பாக்குற பார்வை ரொம்ப வியர்டா இருக்கு.
இருக்கு. இதெல்லாம் மெதுவா சரியாயிடும்ட்டு எமிலி ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்றா. ஆனா லில்லி அந்த தெரப்பி செக்ஷன்ல இருக்கிற மத்த பசங்களை பத்தி ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறா. அவளோட பிளான் இப்பதான் மத்தவங்க மேல திரும்ப ஆரம்பிக்குது. அது ரொம்ப மோசமானது. திடீர்னு ஒரு நாள் எமிலிக்கு ஒரு போன் வருது. அது ஒரு ரொம்ப ஷாக்கான நியூஸ். டியோகோன்னு ஒரு 10 வயசு பையன், அவன் தான் பெத்தவங்களை கொடூரமா கொன்னுட்டானுன்றது தான் அந்த நியூஸ். டியோகோவும் எமிலிக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் தான். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த கொலை நடந்த விதம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த பையன் ஒரு சைக்கோ கொலைகார மாதிரி கொலை பண்ணிருக்கான். எமிலி ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா. ஒரு 10 வயசு பையனுக்கு இவ்வளவு வெறி எங்க இருந்து வந்துச்சுன்னு எல்லாரும் குழம்பி போறாங்க. அந்த பையன் எமிலி கிட்ட அழுதுகிட்டு அவன் தான் என்ன பண்ண சொன்னான்னு ஏதோ ஒரு உருவத்தை பத்தி சொல்றான். இந்த கொலையில எமிலிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஆனா அதுக்கும் லில்லிக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. ஆனா இந்த இன்சிடென்ட் தான் எமிலிக்கு ஒரு பெரிய வார்னிங்கா அமைய போகுது. மைக் இந்த கொலையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் கிடைக்குது. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி டியோகோக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா எமிலி வீட்டு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்தா அந்த கால் வந்திருக்கு. எமிலி இது எப்படி சாத்தியம், நான் அந்த டைம்ல கால் பண்ணவே இல்லையேன்னு மைக்கி கிட்ட சொல்றா. ஆனா ரெக்கார்ட்ஸ் போய் சொல்லாது, கண்டிப்பா அந்த வீட்ல இருந்து தான் கால் போயிருக்கு. அப்பனா அந்த டைம்ல வீட்ல இருந்தது யாரு? லில்லி மட்டும் தான் அந்த வீட்ல தனியா இருந்திருக்கா. எமிலிக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. லில்லியா இப்படி பண்ணிருப்பா? ஒரு சின்ன பொண்ணு எப்படி ஒரு கொலைய போன் மூலமா பண்ண வைக்க முடியும்னு அவளுக்கு புரியல. இப்பதான் எமிலிக்குள்ள முதல் முறையா லில்லி மேல ஒரு சின்ன சந்தேகம் முளைக்க ஆரம்பிக்குது. எமிலி லில்லிய கூப்பிட்டு ரொம்ப மெதுவா விசாரிக்க ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கு டியோகோக்கு கால் பண்ணேன்னு. லில்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா எமிலி கண்ணை பார்த்து இல்லையேன்னு சொல்றா. நான் கால் பண்ணவே இல்லை எமிலி, நீ ஏன் என்னை இப்படி கேக்குறேன்னு ரொம்ப பாவமா கேக்குறா. எமிலிக்கு ஒரு செகண்ட் ரொம்ப குழப்பமா வருது. இந்த கியூட்டான முகம் எப்படி பொய் சொல்ல முடியும்னு தோணுது. நான் லில்லியோட அந்த கூலான பிஹேவியர் தான் எமிலிக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் தருது. எந்த ஒரு தப்பு பண்ணாத குழந்தையும் இப்படி இவ்வளவு கூலா தைரியமா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு எமிலிக்கு தெரியும். லில்லி மேல இருந்த அந்த குருட்டுத்தனமான பாசம் இப்போ மெதுவா குறைய ஆரம்பிக்குது. லில்லி எமிலிய ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்கறா. அதுல ஒரு சின்ன மிரட்டலும் இருக்கு. எமிலிக்கு இப்போ ஒரு பெரிய பயம் வர ஆரம்பிக்குது. தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்னு. இப்போ எமிலி நேரா டியோகோவை பார்க்க அந்த ஜெயிலுக்கே போறான். அவன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. டியோகோவும் ரொம்ப பயத்துல நடிக்கிட்டு ஒருத்தன் எனக்கு போன் பண்ணா, அந்த வாய்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, அது ஒரு ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றான். எமிலிக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. லில்லி எப்படி ஒரு ஆம்பளை வாய்ஸ்ல பேச முடியும்? டியோகோ சொல்றான், அவன் சொன்னதை நான் செய்யலனா அவன் என்ன கொன்றுவேன்னு மிரட்டினான்னு சொல்றான். எமிலிக்கு இந்த கேஸ்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்றது மட்டும் தெரியுது. லில்லி அந்த போன் மூலமா ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருக்கான்றது தான் எமிலியோட கெஸ்ஸிங். இந்த க்ளூவை வச்சு எமிலி லில்லிய பத்தி இன்னும் டீப்பா ஆராய முடிவு பண்றா. லில்லி யாரு, அவ பின்னாடி என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எமிலி ரொம்ப போராடுறா. எமிலி தன்னோட ஃப்ரெண்டான டவ் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. லில்லிய பத்தி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுன்னு சொல்றான். இப்போ டவ் லில்லி கிட்ட ஒரு தனி தெரப்பி செக்ஷன் வைக்கிறான். அவளோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாக்குறான். ஆரம்பத்துல லில்லி ரொம்ப நார்மலா பேசுறா. ஆனா டவ் கொஞ்சம் அழுத்தமா கேள்வி கேட்கறான். அப்போ லில்லியோட முகம் திடீர்னு மாறுது. அவளோட வாய்ஸ் ரொம்ப மெச்சூரிட்டியா ஆக ஆரம்பிக்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியும் டவ், உன்னோட ரகசியங்கள் எல்லாமே எனக்கு தெரியும்னு லில்லி மிரட்டுறா. டவ் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு விஷயம் எப்படி தெரியும்னு யோசிக்கிறான். செக்ஷன் முடிஞ்சு வெளியே வந்தோடனே டவ் எமிலி கிட்ட லில்லி ஒரு டேஞ்சரஸான பொண்ணுன்னு வார்னிங் கொடுக்கறான். அவ ஒரு குழந்தை கிடையாது எமிலி, அவ ஏதோ ஒரு பெரிய ஈவில்னு டவ் ஷாக்கிங்கா சொல்றான். எமிலிக்கு இப்ப அந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. பயம் அவளை சுத்தி வளைக்குது. டவ் அந்த வார்னிங் கொடுத்த சில மணி நேரத்திலேயே அவனுக்கு ஒரு பயங்கரமான கால் வருது. அதுக்கப்புறம் நைட்டு டவ் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்ரூம்குள்ள இருந்து சில விசித்திரமான சத்தங்கள் கேக்குது. அவன் வீட்டுல இருந்த எல்லா ஜன்னலும் கதவுலுமே தானாகவே லாக் ஆக ஆரம்பிக்குது. அவனோட கண்ணு காது மூக்கு எல்லா வழியில இருந்தும் தேனீக்கள் வந்துகிட்டே இருக்கு. டவ் ரொம்ப பயந்து போய் ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து அங்கேயே கொடூரமா இறந்து போயிடுறான். வெளியே இருந்து பார்க்கும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனா எமிலிக்கு உண்மை தெரியும். தன்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்ச டவ்வ லில்லி தான் கொன்னுட்டான்னு எமிலி கன்ஃபார்ம் பண்றா. எமிலிக்கு இப்போ தான் ஃப்ரெண்டு இறந்துட்டான்ற சோகத்தை விட லில்லி மேல பயம் தான் அதிகமா இருக்கு. லில்லியோட அடுத்த டார்கெட் யாருன்றது தான் இப்போ எமிலியோட பெரிய பயமா இருக்கு. எமிலி இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா வச்சு ஒரு கனெக்ஷன் போட்டு பாக்குறான். லில்லியோட பேரண்ட்ஸ் ஏன் லில்லிய கொல்ல பார்த்தாங்கன்ற உண்மை இப்போ அவளுக்கு மெதுவா புரியுது. அவங்க லில்லிய ஒரு அரக்கையா தான் பாத்திருக்காங்க. அவளை சாகடிச்சாதான் உலகம் தப்பிக்கும்னு நினைச்சிருக்காங்க. டியோகோ அவங்க அப்பா அம்மாவை கொன்னது, டவ்வோட மர்மமான மரணம், போன் கால்ஸ், இது எல்லாமே லில்லி தான் பண்ணிருக்கா. எமிலி தான் அந்த ஈவலியை காப்பாத்தி தான் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான்றது அவளுக்கு புரியுது. ஆனா லில்லி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவளுக்கு ஒரு வழியும் தெரியல. லில்லி இப்போ எமிலிய ஒரு மாதிரி விசித்திரமா வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. எமிலிக்கு இப்ப அந்த பழைய பேரண்ட்ஸை மீட் பண்ணி உண்மை என்னன்னு கேட்க தோணுது. எமிலி இப்போ நேரா அந்த பேரண்ட்ஸை கோர்ட்ல போய் பாக்குறா. அவங்க அம்மா பேசுறத கவனிக்கிறா. மார்கரெட் ரொம்ப உருக்கமா லில்லி என் வயித்துல பிறந்த பொண்ணு கிடையாதுன்னு கத்துறா. அவ எங்க ஃபேமிலிக்குள்ள வந்த நாள்ல இருந்துதான் எல்லா அழிவும் ஆரம்பிச்சதுன்னு அந்த அம்மா சொல்றா. எல்லாரும் அந்த அம்மாவை லூசுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எமிலிக்கு மட்டும் தான் அந்த அம்மாவோட வழி புரியுது. அந்த அம்மா அவளை யாருமே கொல்ல முடியாது, அவ ஒரு சாத்தான்னு சொல்லி அழுதுகிட்டே போறாங்க. எமிலிக்கு இப்போ அந்த பேரண்ட்ஸ் மேல இருந்த கோபம்லாம் போய் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. இப்போ எமிலிக்கு அந்த அப்பா எட்வர்ட் கிட்ட பேச ஒரு ஐடியா கிடைக்குது. இப்போ எமிலி நேரா அந்த சைக்காட்டிஸ்ட் ஜெயிலுக்கு போய் எட்வர்ட ரகசியமா பாக்குறான். அவங்க
கிட்ட உண்மையை கேக்குறான். எட்வர்ட் எடுத்த உடனே யார் செத்து போனான்னு கேக்குறான். எமிலிக்கு பயங்கரமான ஷாக். என் ஃப்ரெண்டு தான் செத்து போயிட்டான்னு சொல்றான். அவன் லில்லிய பத்தி ஒரு பயங்கரமான சீக்ரெட் சொல்றான். அவ உன்னோட பயத்தை தான் சாப்பிடுவான்னு. எமிலி கிட்ட நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அந்த அளவுக்கு அவகிட்ட பவர் அதிகமாயிட்டே போகும்னு எச்சரிக்கை பண்றான். லில்லி உன்னோட பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டா இனிமே அவ உன்னை சும்மா விடுவான்னு நினைக்காதன்னு சொல்றான். எமிலிக்கு இப்போ லில்லியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதுல ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. ஆனா லில்லி இப்போ எமிலி வீட்டுக்குள்ள ஒரு ராணி மாதிரி உட்காந்துட்டு எமிலிய மிரட்டிட்டு இருக்கா. எமிலி வீட்டுக்கு வந்ததும் லில்லியோட பிஹேவியர் டோட்டலா மாறி இருக்கிறத பாக்குறான். வீட்டுல இருக்கிற போன் ஒயர் எல்லாமே லில்லி கட் பண்ணி வச்சிருக்கா. எமிலி எப்போ வெளியே போகணும் எப்போ வீட்டுக்கு வரணும்ன்றது கூட லில்லி தான் டிசைட் பண்றான். எமிலிக்கு இப்ப எப்படியாவது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கணும்ன்ற வெறி அதிகமாகுது. எமிலி எப்படியாவது லில்லிய வேற ஒரு இடத்துக்கு மாத்தணும்னு கூட வேலை செய்யற நான்சி கிட்ட பேசுறா. நான்சி நீதான் அவளோட கஸ்டடி வேணும்னு ரொம்ப அடம்பிடிச்ச, இப்ப மாத்த முடியாதுன்னு சொல்றா. சிஸ்டத்துல நிறைய ரூல்ஸ் இருக்கு எமிலி, இப்ப லில்லிய வேற இடத்துக்கு மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றா. எமிலி ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு ஆபத்தானவ, அவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு கத்துறா. ஆனா நான்சிக்கு எமிலி பேசுறது ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி தான் தெரியுது. அவ ஹெல்ப் பண்ணல. எமிலிக்கு இப்போ யாருமே சப்போர்ட் பண்ணல. அவளோட டீம்ல கூட அவளை ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. தனி ஒருத்தியா எமிலி இப்போ அந்த சாதனை எப்படி எதிர்கொள்ள போறா? எமிலி மைக்கு கிட்ட போய் ப்ளீஸ் என்ன நம்பு மைக், லில்லி ஒரு சாதாரண பொண்ணு இல்லைன்னு கெஞ்சிரா. ஆனா மைக்கு கூட எமிலி நீ ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றான். ஒரு சின்ன பொண்ணு எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ண முடியும், இது உன் கற்பனைன்னு சொல்றான். எமிலிக்கு மைக் மேல செம கோபம் வருது. உனக்கு ஒரு நாள் புரியும், ஆனா அப்ப டைம் இருக்காதுன்னு சொல்றான். மைக்குக்கும் எமிலிக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது. எமிலி இப்போ முழுசா தனிமைப்படுத்தப்படுறா. லில்லிக்கு இதுதான் வேணும். எமிலிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். மைக்கு எமிலிய ஒரு மாதிரி பரிதாபமா பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ எமிலிக்கு இருக்கிற ஒரே வழி லில்லிய தான் சொந்த கையாலேயே முடிக்கிறது தான். மறுநாள் நான்சி திடீர்னு எமிலி கிட்ட சொல்றா லில்லிக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு போட்டோவை காட்டுறா. அந்த ஃபேமிலி ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாங்களாம். அவங்க லில்லியை கூட்டிட்டு போக ரெடி. எல்லாருக்கும் இது ஒரு ஹாப்பி நியூஸ் மாதிரி தெரியுது. ஆனா எமிலிக்கு இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. அந்த ஃபேமிலிக்கு போனா அங்கேயும் லில்லி எல்லாரையும் கொன்றுவான்னு எமிலி ரொம்ப கவலைப்படுறா. மத்தவங்களை காப்பாத்தணும்னு லில்லியை யார்கிட்டையும் அனுப்பக்கூடாதுன்னு எமிலி நினைக்கிறா. கடைசியா எமிலி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறா. அது இந்த கேஸையே முடிக்க போற ஒரு முடிவு. எமிலி ரகசியமா மார்கரெட்டை மறுபடியும் ஒரு தடவை ஜெயில போய் பாக்குறா. மார்கரெட் இப்போ ரொம்ப வீக்கா இருந்தாலும் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க. அவளை நீ உயிரோட வச்சிருக்க வரைக்கும் யாருக்குமே நிம்மதி கிடையாது. அவளை நாங்க ஓவன்ல வச்சு கொல்ல பார்த்தது தப்பே இல்ல, அதுதான் ஒரே வழின்னு உண்மையை சொல்றாங்க. லில்லி தூங்கும் போதுதான் அவ பலவீனமா இருப்பா, அப்பவே அவளை முடிச்சிருன்னு ஒரு சீக்கிரம் சொல்றாங்க. ஆனா லில்லி தூங்குறதே இல்லன்னு எமிலிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. மார்கரெட் சொல்றாங்க அவ தூங்குற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவா, ஆனா நீ அவளை ஏமாத்தணும்னு ஐடியா தராங்க. எமிலிக்கு இப்போ என்ன பண்ணணும்ன்ற ஒரு தெளிவான பிளான் கிடைச்சிருக்கு. எமிலியோட அப்பா எட்வர்ட் அந்த ஜெயிலுக்குள்ளேயே சண்டை போட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இதுக்கும் லில்லி தான் காரணம். எட்வர்ட் இறந்தது எமிலிக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவன் தான் அவளுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப வீட்டுக்கு வந்த எமிலிய லில்லி ஒரு நக்கலா சிரிப்போட வரவேற்கிறா. நீ யாரை பார்த்தாலும் எனக்கு தெரியும் எமிலின்னு லில்லி எமிலி கிட்ட சொல்றா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு எமிலி புரியுது. உடனே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு மைக் அந்த டியோகோ போன் கால் ரெக்கார்ட்ஸை இன்னும் டீப்பா செக் பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக் கிடைக்குது. லில்லியோட வாய்ஸ் அந்த ரெக்கார்ட்ல ஒரு செகண்ட் கேட்டுட்டு மறையுது. இப்பதான் மைக் எமிலி சொன்னது உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறான். எமிலிய கூப்பிட்டு அந்த ரெக்கார்ட்ஸை காமிக்கிறான். எமிலிக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. கடைசியா ஒருத்தர் தன்னை நம்புறாங்கன்னு ஃபீல் பண்றான். மைக் எமிலி கிட்ட ஜாக்கிரதையா இரு, நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு கிளம்புறான். ஆனா லில்லி அவனை சும்மா விடல. ஒரு நாய் அந்த காருக்குள்ள விட்டு கொடூரமா மைக்க சாவடிச்சிருச்சு. இப்ப எமிலிக்குன்னு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் அவனும் செத்துட்டான். இந்த தனிமை தான் எமிலிக்கு ஒரு புது தைரியத்தை தரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். மைக்கு செத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவன எமிலி ரொம்ப கோவமா போயிட்டு லில்லி கிட்ட சண்டை போடுறா. லில்லி இப்போ சிரிச்சுக்கிட்டே ஒரு பயங்கரமான உருவமா மாற ஆரம்பிக்கிறா. அவ வாய்ஸ் சம்மதிகளா மாறுது. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது எமிலி, நான் உன்னோட பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. எமிலி இப்போ ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறா. இன்னைக்கு இதோட எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு அவ லில்லிக்கு தெரியாம ஒரு ரகசிய பிளான் போடுறா. அதுதான் இந்த கிளைமேக்ஸோட ஆரம்பம். எமிலி இப்போ லில்லி கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறா. சாரி லில்லி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருப்போம்னு சொல்றா. லில்லிக்கு இது ஒரு ட்ராப்னு தெரியல. அவளும் எமிலி சொல்றத நம்பி அவ கொடுத்த மயக்க மருந்து டீயை குடிச்சிடுறா. லில்லி பெட்ல படுத்து தூங்கினோன்னு எமிலி மெதுவா ரூமை விட்டு வெளியே வந்து வீட்டை சுத்தி பெட்ரோல் ஊத்துறா. இந்த கொடூரமான பேய் இந்த வீட்டோட அழிஞ்சு போகணும்னு எமிலி ரொம்ப வெறியா இருக்கா. வீட்டுக்கு தீய வச்சுட்டு எமிலி வெளியே வந்து நிக்கிறா. வீடு முழுசா எரிய ஆரம்பிச்சிருச்சு. எமிலிக்கு இப்போ அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி பேர் முச்சி விடுறா. ஃபயர்மேன்ஸ்லாம் வந்து தீய அணைக்க ட்ரை பண்றாங்க. சடனா பார்த்தா லில்லி அங்க பக்கத்துலயே தான் நின்றுட்டு இருக்கா. எமிலிக்கு அப்படியே தலையில ஒரு இடி விழுந்த மாதிரி ஷாக் ஆகுது. லில்லி எமிலி கிட்ட வந்து நாம இப்ப போலாமா எமிலின்னு ரொம்ப கூலா கேக்குறா. எமிலி இப்போ முழுசா பயத்தை விட்டுட்டா. நெருப்புக்கு கூட இவ சாகலன்னா வேற எதுக்கு சாவான்னு யோசிக்கிறா. லில்லிய கார்ல ஏத்திக்கிட்டு எமிலி ரொம்ப வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறா. எமிலிக்கு இப்போ ஒரு புது ஐடியா கிடைக்குது.
அது ரொம்ப ரிஸ்கானது. கார்ல போயிட்டு இருக்கும் போதே லில்லி எமிலிய பயமுறுத்துறதுக்காக ஒரு லாரி கண்ட்ரோல் இல்லாம எதிரில வர மாதிரி கிரியேட் பண்றா. ஆனா எமிலி அதுக்கெல்லாம் அசரவே இல்ல. காரை இன்னும் ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறா. நீ எவ்வளவு வேணாலும் பண்ணு லில்லி, ஆனா நான் இப்போ பயப்படலன்னு எமிலி கெத்தா சொல்றா. லில்லிக்கு எமிலி பயப்படலன்றது தெரிஞ்சதும் கொஞ்சம் பதட்டம் வருது. அவளோட பவர் குறைய ஆரம்பிக்குது. எமிலி இப்போ காரை நேரா கடலை நோக்கி ஓட்டிட்டு போறா. அவளோட பிளான் என்னன்னா தண்ணிக்குள்ள லில்லிய முழுகடிக்கிறது தான். லில்லி இப்போ வேண்டாம் எமிலி, காரை நிறுத்துன்னு கத்துறா. இப்போ லில்லிக்கு தான் பயம் வந்துருச்சு. எமிலி இப்போ ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சுட்டு நாம 2 பேரும் நரகத்துக்கு போலான்னு சொல்றா. கார் இப்ப ரொம்ப வேகமா தடுப்பு சவரை தாண்டி கடலுக்குள்ள போய் விழுது. இப்ப கார் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்குது. தண்ணிக்குள்ள எமிலிக்கும் லில்லிக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்குது. எமிலி லில்லிய கார்ல இருக்கிற டிக்கிக்குள்ள தள்ளி லாக் பண்றா. லில்லி இப்போ அங்க இருந்து தப்பிக்க முடியாம கத்திக்கிட்டே இருக்கா. அவளோட பவர் தண்ணிக்குள்ள வேலை செய்யல. லில்லியோட உருவம் இப்ப அப்படியே சாத்தானோட உருவமா மாறிடுச்சு. எமிலி காரோட கதவை திறந்து வெளியே வரும்போது லில்லி காரோட டிக்கிய உடைச்சி கையை நீட்டி எமிலியோட காலை பிடிச்சிடறா. லில்லி பயங்கரமா போராடி அங்க இருந்து தப்பிச்சு வரா. கார் அப்படியே கடலோட ஆழத்துக்கு போயிடுது. லில்லி அதுக்குள்ள லாக் ஆகி அங்கேயே சாகுறா. எமிலி மேல வந்து தண்ணிக்கு வெளியே மூச்சு விடுறா. அவளோட முகத்துல ஒரு பெரிய வெற்றி தெரியுது. அந்த சாத்தா ஒரு வழியா அழிஞ்சு போச்சுன்னு நிம்மதி அவளுக்கு கிடைக்குது. லில்லி இப்போ நிஜமாவே செத்துட்டாளான்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். ஆனா அந்த கார் ஆழமான இடத்துக்கு போனதால இனிமே தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு எமிலி நம்புறா. ஒரு வழியா கேஸ் 39 முடிவுக்கு வருது. ஆனா அதுக்கு எமிலி கொடுத்த விலை ரொம்ப அதிகம். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.